ஜெப நேரம் நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சண்டே கிளாஸுக்கு சின்ன பிள்ளைங்களாம் கடந்து போங்க. பின்னாடி இருக்கிற பிள்ளைங்கள்லாம் போயிடணும். அங்கே போயிட்டீங்கன்னா சண்டே கிளாஸ் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். வெளியில் யாரும் வரக்கூடாது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களை பெருக்க வேண்டும். உபவாச ஜெபங்களிலே இந்த புது வருஷம் கடக்கிற வரைக்குமாவது கண்டிப்பாக என்ன செய்யணும்? வாரத்தில் ஒரு நாளாவது ஒவ்வொரு விசுவாசி உபவாசத்தில் ஜெபிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் பெறப்படும். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, சகோதரிகளில் யூனிஃபார்ம் வாங்காதவங்க சீக்கிரமாக யூனிஃபார்ம் எல்லோரும் வாங்கிடுங்க. டிசம்பர் 25, 31 இந்த தேதிகளில் அதை நீங்கள் கொடுத்து தான் வரணும். சகோதரர்கள் ஏற்கனவே வெள்ளையில் தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் வெள்ளையாக கூட வரலாம். ஹல்லேலூயா. எல்லாருமே நம்ம ஜெபத்தில் இருக்கிறதுல சில சபைகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சபை தான், எல்லாருமே யூனிஃபார்மாக சகோதரர்கள் எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர்றதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. நீங்களும் அவ்விதமாக வரணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உபவாச ஜெபத்தில் அநேகர் வர்றதே இல்லை. ஹல்லேலூயா. உமாரெல்லாம் ரொம்ப தூரம் டெய்லி வரணும். வேற என்ன வேலை இருக்குது? பகலில் நல்லா படுத்து தூங்குறது மட்டும் நல்லா தெரியுது, தூங்குறதே கிடையாது. அப்போ இங்கே வாங்க, ஜெபத்துக்கு வாங்க, டெய்லி ஜெபத்துக்கு வாங்க. அப்போ தானே வீட்டுக்காரர் சீக்கிரம் ரட்சிக்கப்படுவார், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, சொந்த இடம் வேணும். எல்லா காரியத்தையும் யூனிட்டியாக நீங்கள் நின்று ஜெபிக்கும் பொழுதாங்க நிறைய காரியங்கள் செய்ய முடியும். ஆகவே நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். இதற்காக ஜெபியுங்கள். வருகிற வாரத்தில் அவைகளை குறித்த காரியங்களிலே நீங்கள் தீர்மானித்து சொல்லுங்கள். அதாவது நம்முடைய இந்த வருஷத்தில் நம்முடைய தேவைகளுக்காக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாக்கு தத்தம், தனி வாக்கு தத்தம். அதாவது நம்முடைய சபையில் லாமினேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 500 கார்டுக்கு மேலே நம்ம அடிப்போம். ஸ்டிக்கர் ஒட்டுறது அதுவும் ஒரு 300 கார்டு கிட்ட அடிப்போம். இப்படி வாக்கு தத்தம் பிரிண்ட் பண்ணி அதை லேமினேஷன் பண்ணி உங்கள் கையில் கொடுக்கறதுனால இதனுடைய தேவைகள் கிட்டத்தட்ட 20,000 ரூபாய். தனி வாக்கு தத்த கார்டுகள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கார்டுகள் கொடுக்குறோம். புதுமக்கள், புதிய மக்கள், பழையவர்கள் எல்லாருமே பெற்றுக் கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய் ஆகிறது. கேலண்டர் 500 கேலண்டர் கிட்டத்தட்ட 22,000 ரூபாய் ஆகுது. எல்லாருக்கும் ஃப்ரீயாக நம்ம கொடுக்கப்பட வேண்டிய முடியாதவர்களுக்கு துணிகள் ஒரு 30 ரூபா எடுத்துகிட்டு வரும். சாப்பாடு ஒரு 40,000 ரூபாய். இபி ஜெனரேட்டர், அதாவது ஜெனரேட்டர் லைட்டிங், இது எல்லாம் ஒரு 4,000 ரூபாய். அலங்கார பொருட்கள் ஒரு 4,000. பரிசு பொருட்கள் ஒரு 20,000 ரூபாய். கேஸ் சிலிண்டர், மின்சாரம் ஒரு 8,500 ரூபாய். வேன் வாடகை 5,000. இதெல்லாம் போன வருஷம் நாம் செய்த செலவினங்கள் தான். அப்படியே அது மட்டுமே போதும் தான் நான் இப்போ யோசிக்கிறேன். இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்குள்ளே சாதாரணமாக ஓரளவுக்கு குறைச்சலாக ஒரு பொறுப்புகளாக ஒரு வாக்குத்தத்தன்னா ஒரு 4 பேர் எடுக்கலாம், அல்லது 2 பேர் எடுக்கலாம், அல்லது ஒரே ஆள் எடுக்கலாம். உங்களுடைய மைண்டில் நீங்கள் தேவனுக்காய் செய்கிறதில்ல, சிறப்பாய் செய்யும்போது தான் ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளே வரும். ஆண்டவர் இடத்துல போய் கணக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்டையும் கணக்கு பார்க்கும்பொழுது நம்ம ரொம்ப சைவராகிடுவோம். தேவனுக்காக நம்ம எல்லாவற்றையும் அழகாய் செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும்பொழுது தான் ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே வருகிறது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள், தீர்மானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா சகோதரிகளும் இந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் வாங்கி கொள்ளுங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு
எப்படியாவது ஒயிட் சாரியும் இந்த நடுப்பகுதியிலே நாங்கள் பல இடத்துல கேட்டோம், அது கிடைக்கல. யாராவது மொத்தமாக கொடுக்குறாங்கன்னா அது எல்லாம் அவங்க சொல்கிறது 600 ரூபாய் 700 சொல்கிறாங்க சாரி. ஆனால் நாங்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு 350 ரூபாய் 400 ரூபாய்க்குள்ளே ஒயிட் சாரி வேணும், ஒரே யூனிஃபார்மாக ஒரே மாதிரியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அது எங்களுக்கு கிடைக்கும் பொழுது சீக்கிரமாக அதையும் நான் உங்களிடத்தில் கொடுப்பேன். நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளையும், இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த அடுத்தது அந்த நீங்கள் வாங்கிட்டு போயிருக்கிற கலர் ட்ரெஸ்ஸையும் மாறி மாறி கொடுக்கும் பொழுது சபை மகிமையாக இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த காரியங்களை சரியாக செய்யுங்கள். ஜெபக்குறிப்பு வாங்கினவங்கெல்லாம் கையை தூக்குங்க. ஜெபக்குறிப்பு வாங்கினவங்க நல்ல கையை தூக்குங்க. இப்படி தூக்குறது என்ன இப்படி? ஹலோ ஷீலா, அது 12 மணி லேட்டாக வந்தால் எப்படி? கையை நல்லா யார் வாங்கினவங்கெல்லாம் கையை தூக்குங்க. சரி, கீழே இறக்குங்க. வாங்காத ஆட்கள்லாம் கையை தூக்குங்க. ஜெபக்குறிப்பு வாங்காதவங்க ஒரு ஜெபக்குறிப்பு. நான் இது சில இடங்களில் ரொம்ப அலட்சியமாக இது நாங்கள் எவ்வளோ ஜெபத்தோடு பிரிண்ட் பண்ணுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? ராத்திரி பகலாக ஒரு செய்தியை ரெடி பண்ணி பொதுவான ஜெபக்குறிப்புகள் இது எல்லாம் நம்முடைய சபை விருத்திக்காக தான் நாங்கள் செய்கிறோம். ஆகவே அலட்சியமாக போடுறாங்க. ஃப்ரீயாக கூட கொடுத்துட்டு விடுவோம். நாங்களே ஒருத்தருக்கு 10 கூட கொடுக்கலாம். ஆனால் அது மேன்மை அல்ல. நம்ம வாங்கி அந்த பத்திரமாய் கையை வைத்து ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த ஜெபக்குறிப்பு உங்களுடைய இல்லத்தில் வைத்து நீங்கள் குடும்ப ஜெபங்களையும் தனி ஜெபங்களையும் ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதம் வரும் தெரியுமா? வாங்காதவர்கள் செமினார் கோயிலில் எல்லோரும் வாங்கிட்டாங்க இன்னைக்கு. அது மாத்திரமில்லை, ஒரு 6-7 தான் இருக்குது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்காதவங்க இந்த ஜெப குறிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்ந்து எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். எழுந்து சொல்லி அப்படியே கொடுத்துருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தினத்தில் சங்கீதங்களை நாம் எடுத்து தியானித்தோம். அதே வார்த்தைகளிலே நாம் கடந்து செல்ல போகிறோம். நல்ல கவனிங்க. 2025 2026 வாக்குத்தத்தம் கார்டு, தனி குடும்ப ஃபேமிலிக்கு. இன்னொரு காரியம் என்னன்னா, வாக்குத்தத்தம் மழையில் இருந்தாலும் அது ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஃபுல்லாக லாமினேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். ஆகவே நீங்கள் வாக்குத்தத்தத்தை வெளியிலேருந்து யார் வந்தாலும் பார்க்குற மாதிரியே வாக்குத்தத்தத்தை வைங்க. அசுத்த ஆவிகள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே நுழையவே நுழையாது. அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? தடைகளை மீறி உடைத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆகவே வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு வீடுகளிலேயும் மாட்டியிருக்கணும். வெளியில் அது தனி வாக்குத்தத்தத்தை அந்த வருஷத்தில் நீங்கள் என்ன வாங்குறீங்களா? ஒருத்தர் ஜோசி மாதிரி தம்பி நீ ஒன்று கூட நீ ஒன்று கூட எல்லாம் வாங்கக்கூடாது. ஒரு வருஷத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அதை மட்டும் ஒரு கார்டு வாங்கினீங்கன்னா அதில் உங்கள் பேரை மட்டும் போட்டு பத்திரமா வச்சுக்கணும். நான் வருஷத்தில் என்ன வாக்கு தத்தம் வந்தாலும் அதை நான் பத்திரமா எடுத்து வச்சுப்பேன். அந்த வருஷம் முழுவதும் நான் எழுதி வச்சுப்பேன். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்கன்னா, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்படின்னா வனாந்தரம் வரும், அவாந்தரம் வரும், அதில் நான் ஆறுகளை உண்டாக்குவேன். அப்போ நிறைய பிரச்சனைகள் இந்த வருஷத்தில் நான் சந்திப்பதற்கும் அதிலே மாபெரும் வெற்றியையும் கர்த்தர் எனக்கும் இந்த ஊழியத்திலையும் தருவார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் கவலைப்படலை. அல்லேலூயா. ஆண்டவர் ஆறுகளை கொடுப்பேன்ட்டார். வனாந்தரமாகவே போனாலும் அதை வச்சு கவலை கிடையாது எனக்கு. சார் நமக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆகவே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஜெப சிந்தனையிலே இவைகள் எல்லாத்தையும் கொண்டு வாருங்கள். தனி வாக்குத்தத்தங்களையும் கலண்டர்கள், துணி, சாப்பாடு எல்லா காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற வாரத்திலே தீர்மானிக்கிறவர்கள் அதை செய்யுங்கள். அதை நீங்கள் உங்களுடைய பெயர்களை கொடுத்து கொள்ளுங்கள். அதை நாங்கள் உங்களுடைய ஜெப சிந்தனைக்கு நேராகவே விட்டு விடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 119 9 to 16 வசனங்கள் உண்டு.
இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு சுத்தமாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும். இந்த சங்கீதம் 119க்கு தலைப்பு என்ன? நல்லா கவனிக்கணும். சுத்தமாவதற்கு, சுத்தமாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும். என்னால் முடியல, என்னால் ஜெயிக்க முடியல. ஆமென். ஒரு அருமையான பக்தன் பாடுறார், ஜெயிக்க முடியல டாடி, ஜெயிக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கொள்ளுங்க. எனக்கு அன்பானவர்களே, வேத வசனத்தை வாயினால் கூறுவது மட்டும் போதாது, அந்த வசனத்தை தியானித்து நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்வதே உலகத்தில் இருக்கிற மீறுதல்கள், பாவங்களை ஜெயிப்பதற்கு ஒரு வலிமையான ஒரு ஆயுதம். ஆமென். பல சமயத்துல சாதாரண ஒரு தவறு செஞ்சிடும். இந்த தவறை என்னால ஜெயிக்க முடியலன்னு நம்ம சொல்லுவோம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த வேத வசனங்கள், இந்த சங்கீதம் 119 தியானிப்பதற்கு ஏற்ற ஒரு நல்ல சங்கீதம். இதுக்கு தலைப்பு என்ன சொல்லி இருக்கிறேன்? சுத்தமாய் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும். ஈசாக்கு பிறக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 100 வயசு, தாய்க்கு 90 வயது கிட்டத்தட்ட. ஈசாக்குனா நகைக்கிறான் என்று சொல்லி பெயர். இன்னொரு பெயர் இஸ்ரவேலர் என்றும் சொல்லுவார்கள். ஈசாக்கு 40 வயதுல ரெபேக்காளோட திருமணம் செய்து கொண்டார். சாரா 120 வயதுல மரித்தால் ஈசாக்கு சுமார் 37 வயதுல தன்னுடைய தாயை இழந்துட்டான். இதெல்லாம் நீங்க கவனிக்கணும்.
வேதத்தில் ஆராய்ந்து சில காரியங்களை தெளிவாக சொல்லுகிறார்கள். அவனுடைய திருமண வாழ்வு வரையிலையும் பார்த்தீங்கன்னா மிக கஷ்டம். ஒரு தடவை அவங்க அப்பா அவனை அழைச்சிட்டு போய் மோரியா மலையில் பலி செலுத்த துணிந்தார். வேத வசனங்களை கலப்பினமாக சொல்லுகிறதுக்கு நிறைய இருக்கிறாங்க. வேத வசனத்தை ஆராய்ந்து நாள் கணக்கில் ஆராய்ந்து உங்களுக்கு செய்தியாக கொடுக்குறேன். தேவன் என்ன சொன்னாரோ அதை சொல்லுகிறேன். ஆகவே கவனம் தேவை, யாரும் எதுவும் பேசக்கூடாது. இந்த வேத வசனத்துல தகப்பன் கொன்று போடுகிறதுக்கு முற்படுகிறான், இவன் கீழ்ப்படிந்தான். வசனம் சொல்லுது. எத்தனை பிள்ளைகள் அப்பா செய்கிற நல்ல காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படினாங்க. சில சமயத்தில் அப்பா செய்கிறது பிள்ளைகளுக்கு புரியாது, ஆனால் குழப்படியா அவங்க நிற்பாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பா நல்ல ஆவிக்குரிய தகப்பன் என்ன செஞ்சாலும் கீழ்ப்படியும். நம்ம ஏசப்பாவும் உங்களை என்னையும் காவு வாங்க மாட்டார், மாறாக நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்தை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிஃப்ட் வீட்டுக்காரர் எங்க இருக்கார்? உட்கார்ந்து நல்லா வசதியா தூங்குறீங்கன்னு ஒரு கெட்ட பேர் உங்க மேல இருக்கு. முன்னாடி வந்து உட்காருங்க. நல்லா பேனை காற்று வாங்கிட்டு உட்காரக்கூடாது, முன்னாடி வந்து உட்காருங்க. இங்கே சபையில் வந்தால் ஜெபம் இருக்கணும், தூங்குற வேலைலாம் இங்கே வச்சுக்கூடாது, அசதி கூடாது. நான் கேட்குற கேள்வி, நான் வீட்டில் வந்து என்ன வசனத்தில் என்ன சந்தேகம் நீங்கள் கேட்டீங்கிறத கேட்குறப்ப பதில் சொல்லலைன்னா அது நீங்கள் சபைக்கு வந்து புண்ணியம் இல்லை, ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். கவனிக்கணும், வசனத்தை நல்லா கவனிக்கணும். 40 வயதில் அவனுக்கு திருமணத்துக்கு அவங்க அப்பா ஏற்பாடு பண்ணுறார். வேலைக்காரன் எலியேசரை அனுப்பி ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணோட எலியேசர் வருகிறான். அவள் வருகிற அந்த நிமிஷத்துல கூட நீங்க வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 24:63 ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்து. அப்ப தியானம் பண்றதுக்கு அந்த வாலிப நாட்கள்ல நிறைய நேரங்களை ஒதுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில தியானம் குறைஞ்சிச்சுன்னா சந்துல என்ன தப்பு செய்யலாம், இந்த பொந்துல என்ன தப்பு செய்யலாம்னு எண்ணம் வரும். நல்ல தியானம் பண்றவன் அயோக்கியத்தனமான ஈடுபாடுகள் இருக்காது. பெண்கள் அதிகமாகத்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். நல்ல தியானம் பண்றவங்க சபை கூடுதல அலட்சியப்படுத்த மாட்டாங்க. தியானம் பண்ணுகிற ஒரு நபருடைய வாழ்க்கை செழிக்கும். வசனம் சொல்லுது, நான் சொல்லல. தியானம் பண்றவன் எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டு இருப்பான். தியானம் பண்றவன் வாயிலிருந்து விசுவாசம் உள்ள வார்த்தைகள் வரும். கோலியாத்தை பார்த்த உடனே தாவீது சொன்னான், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இந்த கோலியாத்துக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க? 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் அது சொல்லுது. ஏன் இவனுக்கு போய் பயப்படுறீங்க? இவனை நான் சாதாரண ஜெயிச்சிருவேன், எளிதாக ஜெயிச்சிருவேன். அவனால ஏன் சொல்ல முடிஞ்சு? ஏன் அவனுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வார்த்தை வருகிறது? அவனுக்குள் இருந்த ரட்சிப்பு. உன் வாழ்க்கையில் உண்மையான ரட்சிப்பு இருந்துச்சுன்னா தோல்வியானவர்களை சிந்திக்க மாட்டேன், தோல்வியான வார்த்தைகளை பேச மாட்டேன். நான் எங்க உட்பட போறேன்னு சொல்ற வார்த்தை மாட்டேன். தாவீதை போல நான் அவளை எளிதாக ஜெயிப்பேன். தாவீதை போல இந்த பிரச்சனையை நான் சந்திச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நான் வெற்றியான வாழ்க்கை வாழ்வேன். என் தேவன் என்னை அதற்காகவே அழைத்திருக்கிறார் என்று சொல்லுவாய். அல்லேலூயா. உனக்குள்ள இன்னைக்கு தேவை என்ன? இன்னைக்கு தேவை ரட்சிப்பு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில அந்த ரட்சிப்பு இருந்துச்சுன்னா கவலையே இல்லை, நீ வெற்றியான வாழ்க்கை வாழ்வ. அல்லேலூயா. எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம் அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயம். கத்திப்படை சுற்றி நிற்க வேண்டாமே, ஒரு சட்டிக்குள்ள தீவட்டிதான் போதுமே. படோ எல்லாரும் கரங்களை தட்டி. எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம் கிதியோனின், எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம் அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயம். கத்திப்படை சுற்றி நிற்க வேண்டாமே, கத்திப்படை சட்டிக்குள்ள
நான் பையில அரிசியில நான் நடக்க போகிறேன். எனக்கு ஆடி பாடி துதிக்க போகிறேன். அரிசியில நான் பையில அரிசியில நான் நடக்க போகிறேன். எனக்கு ஆடி பாடி துதிக்க போகிறேன். அச்சனையா தாவீது வெற்றியடி அதில் நிறைய கோலியாத் செத்தபடி. அச்சனையா தாவீது வெற்றியடி அதில் நிறைய கோலியாத் செத்தபடி. ஒரு கவலையில ஒரு கவலையில ஒரு கவலையில ஒரு சுண்டு கவலையில ஒரு கடி வெற்றியடி 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 வெற்றியடி. ஓ அன்பானவர்களே, அந்த ஈசாக்கு தியான வீரன்னு பேரை சொல்லலாம். பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படிதான் நேரத்தை போக்கியிருக்கிறார்கள். யோசேப்பு தியான வீரன். யோசேப்பு எப்பவும் நல்ல தியானம் பண்ணக்கூடியவன். தாவீது நல்ல தியான வீரன். அவன் காட்டுல இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஆண்டவரோட உறவு வச்சுக்கிட்டு இருந்தான். பேட்டிக் ஜோஷுவா நம்முடைய சர்ச்சை திறக்கிறதுக்கு முன்னால ஒரு சிறப்பு ஜெபத்தை வைத்திருந்தோம். அவர் தான் வந்து நடத்தினார். ஜெபம் வச்சு தான் இந்த இடத்தை திறந்தோம். அந்த பேட்டிக் ஜோஷுவா அவருடைய மனைவி கேன்சரால பாதிக்கப்பட்டவங்க. பிள்ளைகள் 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் வந்துட்டாங்க. இந்த பேட்டிக் ஜோஷுவா சாதாரணமானவர் அல்ல. நம்முடைய எல்ஐசியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் என்னன்னு கேட்டு பாருங்க, நல்ல சம்பளம். இந்த பேட்டிக் ஜோஷுவா கிட்டத்தட்ட ஏராளமான ஒரு 3-4 மாநிலங்களுக்கு எல்ஐசி நிறுவனத்தினுடைய ஒரு நல்ல தலைவராக இருந்தார். இந்த பேட்டிக் ஜோஷுவா அவருடைய மனைவி கேன்சர் வந்ததுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மாறி போச்சு. ஒவ்வொரு நாளும் வேலை முடிஞ்சிட்டு வருவார். வீட்டுக்கு வந்தார்னா அவருடைய மனைவியுடைய டார்ச்சர் சொல்ல முடியாது. அவ்வளவு திட்டுவாங்க. இரவு முழுவதும் திட்டிக் கொண்டே இருப்பாங்க. சாயந்தரம் வந்த உடனே எங்கடா போனேன், என் துணியெல்லாம் யாரா துவைக்கிறதுக்கு, உன் புள்ள குட்டி துணியெல்லாம் யாரா துவைக்கிறதுக்கு இருப்பாங்க. படுத்து படுக்க இருப்பாங்க உங்களுடைய மனைவி. எல்லா துணிகளையும் துவைப்பார், சமையலெல்லாம் செய்து வைப்பார். இரவு 9 மணிக்கு அல்லது 10 மணிக்கு மனைவி மெதுவாக படுக்க வைப்பார். ஆனால் சத்தம் போட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்படியே நெடுமுழங்கெல்லாம் தான் இருப்பார். அப்படி கையை உயர்த்திட்டாருன்னா இரவு 9 மணிக்கு முழங்கால முடக்கிறவர் காலையில் 3-4 மணி வரைக்கும் முழங்கால தான் நிற்பார். அவரிடத்துல ஒரு சமயத்தில் கேட்டார்களா, ஆண்டவரோடு தியானம் பண்ணிட்டே இருப்பார். ஜெபம், நல்ல ஒரு அபிஷேகம், அப்படியே கலந்து ஒரு ஜெப சிந்தையிலேயே கடந்து போயிட்டு இருப்பார். காலையில் 4 மணிக்கு சாதாரண விழிப்போது அந்த ஜெபத்தை விட்டு வந்தாருன்னா அதுக்கு பிறகு தான் படுப்பார். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அவருடைய ஜெப நேரம். அவருடைய வாழ்க்கையில் ஜெயிக்காத காரியமே இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். 3 மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் நம்முடைய ஆண்டவருக்காக ஜெபிக்கிற ஆள் தான் இன்னைக்கு வேணும். 1/2 மணி நேரம்லாம் இல்லை, 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஆள் வேணும். உன் சூழ்நிலை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நாள் கணக்கில் மாத கணக்கில் நீ உபவாசத்தோடே இருக்கலாம். அதெல்லாம் விட நீ டெய்லி தினமும் உபவாசத்தோட ஜெபத்தியானது நம்மளோட வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். சங்கீதத்தில் 119 9 16 வசனங்கள் இருக்கிறது. அதுக்கு மேலே ஒரு எழுத்து ஹீப்ரு வார்த்தை எழுதியிருக்குது. பக்கத்துல தமிழ் வார்த்தை ஒன்று எழுதிருக்கு. என்ன வார்த்தைன்னு பாருங்க. யாராவது ஒருத்தர் சத்தமாக சொல்லுங்க. உமா கொஞ்சம் சத்தமாக படிக்கல. உமா இங்கே தான் இருக்கீங்களா? 119 9 தலைப்பில் என்ன எழுதியிருக்குன்னு கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். வேற யாரும் உமா, எல்லாருக்கும் பேரை மாற்றலையே. சில பேர் உமான்னு பேர்லேயே இருக்கிறாங்க. உமா தான் நான் சொன்னது. வசனத்தை படிங்க. இப்போதான் எடுக்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க பார்ப்போம். 9வது வசனத்துக்கு மேலே என்ன எழுதி இருக்கிறது?
20வது வசனத்துக்கு மேல ஒரு தமிழ் வார்த்தை இருக்கும், 2 எழுத்து. அந்த பைபிள் இருக்கான்னு பாக்குறீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். பேக் 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 இல்ல, பேத்து. என்னது? பேத்து. பேத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? குடும்பம்னு அர்த்தம். ஹவுஸ். ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்துக்காக எழுதப்பட்ட ஒரு நல்ல ஒரு கவிதை, நல்ல சட்டங்கள், ஒரு குடும்பத்துக்காக எழுதப்பட்டது. தியானம் இந்த குடும்பத்தினுடைய ஒருங்கிணைப்பை உருவாக்க அது போதுமானது. மனைவி தியானம் பண்ணணும், கணவன் தியானம் பண்ணணும். நீங்க 2 பேரும் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளை தானும் தியானம் பண்ணணும். உங்க பிள்ளையை குறித்த பாரம் இருக்கிறதா, அல்லது கணவனை குறித்த பாரம் இருக்கிறதா, அல்லது மனைவியை குறித்த ஒரு பாரம் இருக்கிறதா? நீங்க ஜெபம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, உங்களோட வாழ்க்கை வெற்றிகரமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் உடம்புல நல்லா கவனிக்கணும். நான் எதை சாடுறேனோ அதுதான் என்னை மேற்கொள்ளும். நான் பாவ சுபாவங்களிலே சாய்ந்து நின்றால் அந்த பாவ சுபாவங்கள் என்னிலே வெளிப்படும். நான் கர்த்தரோடு இணைந்து நின்றால் கர்த்தருடைய திவ்ய சுபாவங்கள் எனக்குள்ளே வரும். நான் நினைச்சா ஜெயிக்கலாம், எதை வேண்டுமானாலும். என்னை ஆட்படுத்துகிற பொல்லாப்பை நான் ஜெயிக்கலாம். என்னை ஆட்படுத்துகிற பாவ இச்சைகளை ஜெயிக்க முடியும். என்னை ஆட்படுத்துகிற உலக சுபாவங்களை ஜெயிக்க முடியும். நான் தேவனுக்காக வாழ முடியும். எப்பன்னா நான் யாரோடு சார்ந்து இருக்கிறேன். கரண்ட் கனெக்ஷன்ல ஒரு பவர் லைன், ஒரு நல்ல ஃபேன் இருக்குது. அந்த ஃபேனை கனெக்ஷன் கரண்ட்ல கொடுத்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த மின்சாரத்துடைய சாயல் இந்த ஃபேன் காற்றை சுத்த வைக்கும். இல்லையா? அந்த ஃபேன் ஏன் ஓடலை? ஆன் பண்ணி வைங்க. எனக்கு அன்பானவர்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில நான் எதை சார்ந்திருக்கிறேனோ அது என்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமாக வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு எடுத்துக்கங்க. அவன் வாழ்க்கையில அவன் சின்ன வயசுல எப்படி இருந்தா நினைச்சு பாருங்க. ஆதியாகமம் 37:2 வாசிக்கிற பொழுது யோசேப்பு 17 வயதுல தன் சகோதரர்களோடு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். எல்லாரும் போலதான் அவன் மேய்ச்சான். அவங்க அப்பா அவனுக்கு பல வங்கி வர்ணமுள்ள வஸ்திரங்களை உடுத்திருந்தார். அல்லேலூயா. அவன் எல்லாரும் போலதான் இருந்தான். வசனம் சொல்லுது, அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். யோசேப்பு நீதிமானா இருந்து தேவனை நேசித்தான். நீங்க நீதிமானா இருக்கணும். நீதிமானா இருக்கிற நீங்கள் தேவனோடு பேசி பழகணும். நிறைய பேர் பேசுறதே இல்லை. ஆண்டவர் சில காரியங்களை இடத்துல பேசினார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். நல்லா உங்களோட ஆண்டவர் பேசுகிறவர். அவர் பேசாம இருக்க மாட்டார். அவரோட நீங்க பேசலாம், அவர் உங்களோட பேசுவார். வசனத்தை நல்லா தியானம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். நான் ஆரம்பத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாததற்கு முன்பாக வசனங்களை படிச்சுக்கிட்டே வருவேன். ஒரு குறிப்பிட்ட வசனம் அதுக்கு முந்தின நாட்களை படிச்சிருப்பேன். அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் என்னோட ஏதோ சொல்றது போல என் உணர்வு இருக்கும். அதை நான் சிந்தனை பண்ணுவேன். என்ன இது, ஏதோ என்ன இருக்குதே, இதில் ஏதோ ஒன்று எனக்கு சொல்லப்படுது, இது என்னன்னு சிந்திக்கும் பொழுது அந்த வார்த்தை என் மனசை இன்னும் ஊன்றி 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 விடும். என் மனசு அப்படியே மாற ஆரம்பிக்கும். சரி, என்ன படிக்கணும், இது என்ன அது வித்தியாசமான கருத்தா இருக்கு, நேற்றுக்கு இதே வசனத்தை படிச்சா எனக்கு புரியலையே, இன்னைக்கு ஏன் இது புரியுது. அன்னைக்கு வேறு மாதிரி ஆண்டவர் பேசியிருப்பார். சில வார்த்தைகள் திரும்பவும் இந்த வசனத்தை படிக்கணும்னு என் மனதில் யாரோ சொல்வதை போல இருக்கும். அந்த வசனத்தை படிச்சோம்னா இப்போ சொல்லியிருக்கிற வார்த்தையோட தொடர்ச்சியா இருக்கும். இதுதான் கர்த்தர் நம்மோட பேசுகிற அனுபவம்.
நல்ல தியானம் உள்ளவர்கள் தான் அதை புரிந்து கொள்வார்கள். வேலை வெட்டி இல்லை, அல்லது நமக்கு ரெஸ்ட் கிடைக்குது, அந்த சமயத்தில் அந்த வசனங்களை நாம் தியானம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவனை ஆசீர்வதித்தார். ஜெப சுபாவம் உன் வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தர் உன்னை நடத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோட பேசும் பொழுது, நான் ஆரம்ப நாட்களில் சபைக்கு வந்தப்ப ஆண்டவர் என்னோட பேசினார், பல காரியங்களை பேசினார். நான் வந்து கிட்டத்தட்ட முந்தின வருஷம் தீபாவளி பண்டிகை சமயத்தில் தான் நான் எங்கள் அப்பா ரத்த வாந்தி எடுத்து மருத்துவமனையில் கைவிடப்பட்டப்ப சினிமா துறையில் நான் உதவி பட தொகுப்பாளராக இருந்து டைட்டான ஷெட்யூலில் இந்த எடிட்டிங் ரூமில் இருக்கும் வேலை. அங்கேருந்து புறப்பட்டு காதல் ஓவியம், உறங்காத நினைவுகள்னு பல படங்கள் அங்கே நாங்கள் எடிட்டிங்கில் இருந்து செஞ்சிட்டு இருக்கும் பொழுது செய்து முடிச்சுட்டு பின்னாடி இங்கே வருகிறேன். ஊருக்கு வந்தால் அப்பா உடம்பு சரியில்லைன்னு இங்கே வந்து பார்த்தா அப்பா உயிர் போராடிக்கிட்டு இருக்காங்க. நல்ல சுகத்தை ஒரு பாஸ்டர் வந்து ஜெபிச்ச பிறகு கிடைக்கிது. எங்கள் அப்பா திரும்பவும் அவருடைய வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. நான் சபைக்கு போகிறேன். இனிமேல் சினிமா துறைக்கு போகக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். சினிமா துறைக்கு போகல, சபையில் உட்கார்ந்துருக்கிறேன். கர்த்தர் என்னோட பேசுகிறார், பல காரியங்களை பேசுகிறார், வசனங்கள் வெளியே பேசினார். ஒரு சமயம் ஆண்டவர் சொன்னார், நீ உடனடியாக சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நீ ஒரு பாவி தான். ஆமாம் ஆண்டவரே, பாவி தான். ஒரு பணத்தை எவ்வளோ நாளைக்கு உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்கன்னாரு. எங்கள் அப்பாவாக இருந்தாலும் எங்கள் அம்மாவாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் ஒரு நாள் 2 நாள் யாராவது வரணுன்னா ஒரு 2-3 நாள் கூலிங் பாக்ஸில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுருப்போம். வேறு நாள்லாம் வைக்க முடியாது. அப்படி இந்த சபைக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? அந்த மாதம், போன வருஷம் 3 மாதம், இந்த மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிடுச்சுங்க ஐயா. ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன். அப்போ சொன்னார், இந்த பணத்தை எவ்வளவு நாளைக்கு வெளியில் வச்சுருப்பேன்? நாராது அது என்ன செய்யணும் ஆண்டவரே? இந்த பணத்தை உடனடியாக தண்ணியில் அடக்கம் பண்ணி இல்லைன்னா நீ நாளை போயிடுவோம்னாலும் சத்தியத்து கூட நிற்கவே முடியாது. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? உடனே ஞானஸ்நானம் எடு. ஜூன் மாதம், அதாவது மே மாதம் எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் பேசுகிறேன். ஐயா, நான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அவர் ஒரே வார்த்தை சொல்கிறார், அப்படியா, ஜெபம் பண்ணுறேன். எங்கள் பாஸ்டர் உடனே எல்லாம் தண்ணியில் முழுங்க வச்சு ஞானஸ்நானம் விழுக மாட்டார். கொஞ்ச நாள் ஆனிச்சு. ஜூன் மாதம் ஒரு 40-50 பேர் தேரணும். நான், லீதியா சிஸ்டர், வைத்தீஸ்வரன் கோயில் குருக்களுடைய மகன், சீச பிள்ளைகள்னு எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட பேர், எல்லாருமே சேர்ந்து பூம்புகாரில் போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டோம். ஆண்டவரை மட்டும் பேசினார், நீ பாவிதான். ஆமாம், உன் பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சா? ஆமாம், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். அப்படி எவ்வளோ நாள் பாவியாகவே இருப்பேன், நான் என்ன செய்யணும்? உடனே கீழ்ப்படி. விசுவாசி, இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா உன் பாவத்தோடு இன்னும் சரீரத்தை வச்சுக்காத. அந்த பாவ சரீரத்தில் தண்ணி குழுக்கில் உன்னை ஒப்புக்கொடு. இல்லை, உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. நீ நரகத்தில் போய் அழியணும், பரலோகத்தில் போக முடியாது. ஆவியானவர் சொன்னது அப்படியே நான் கேட்டு எங்கள் பாஸ்டருக்கு போய் நான் நச்சரிக்க ஆரம்பித்தேன். மே, ஜூன் மாதம், 1.5 மாதம், 1 மாதம் கிட்ட போட்டு நச்சரிக்க ஆரம்பித்தேன். ஜூன் மாதம் பூம்புகாரில் போய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். அந்த பகுதியில் போய் நாங்கள் அதுக்கு பிறகு ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். பூம்புகார் பகுதியில் ஒரு 10-15 குடும்பங்கள் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிட்டு விசுவாசிகளாய் மாறினார்கள். ஒரு அணிலையை சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதுல அந்த குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. பேச்சுனா என்ன அர்த்தம்? குடும்பம். மேல தலைப்புக்கு பக்கத்தில் நீங்க எழுதி வச்சீங்க, ஹவுஸ்ன்னு எழுதி வைங்க. வீடு. ஒரு வீடுன்னா என்ன? குடும்பம். இப்போ ஒரு வீடுன்னு அதில் எழுதி வச்சிங்க. நான் அடுத்தடுத்து சொல்லுவேன். இந்த 119 நான் தியானம் பண்ணுவேன். தியானம் பண்ணி நீங்கள் எங்கே தேடினாலும் அந்த வசனம் கிடைக்காது. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 பைபிளை தேடி ஆங்கிலத்திலிருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். அன்பானவர்களே, அந்த முதல் காரியம்
நல்லா கவனிக்கணும். தாவீது அல்ல, யாரோ ஒருவர். இந்த சங்கீதம்லாம் யார் எழுதினாருன்னு தெரியாது. உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். சங்கீதக்காரன் ரொம்ப அழகான ஒரு விண்ணப்பத்தை தேர்ந்தெடுத்து வைக்கிறான். அதுதான் நம்ம முதல்ல சிந்திக்க போறோம். உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். என்ன ஜெபம்? நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கறது தான். நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கவே இல்லை. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு என் மனைவி ஊழியம் செய்வாங்க. ஏன்னா என்னைக்கு திருமணம் செய்வித்தார்களோ அவங்க ஒரு விசுவாசி. எனக்கு திருமணம் நடந்த பொழுது நான் ஒரு ஊழியக்காரன், என் மனைவியையும் ஊழியக்காரி என்கிற தகுதியோடு ஆர்டினேஷன் பண்ணாங்க. அதன் பிறகு பைபிள் காலேஜில் 3 வருஷம் படித்து அவர்கள் பட்டம் வாங்கியிருக்கிறார்கள். அடுத்து அவர்கள் ஊழியத்தை செய்ய தகுதி உடையவர்கள், எலிஜிபிள் ஆன பர்சன். நாங்க 2 பேரும் செய்கிற ஊழியத்தில் எங்களுக்கு ஆசை எங்களுடைய மக வரணும்னு தான். ஒரு கலெக்டருடைய பிள்ளை கலெக்டராக தான் வரணும்னு விரும்புவாங்க. ஒரு என்ஜினியருடைய பிள்ளை ஒரு டாக்டராகவோ என்ஜினியராக தான் வரணும்னு விரும்புவாங்க. என்னை பொறுத்த மட்டும் இன்னைய நிலைமையில் அநேக ஊழியக்காரர்கள், ஒரு நல்ல நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் நாகப்பட்டினத்தில், பாஸ்டர் நசாரி சொல் பேர், நல்ல நண்பர். அவருடைய பிள்ளைகள் 3 பேர். மூத்த பையன் ஒரு பெரிய விஞ்ஞானியாக ஜெர்மன் தேசத்தில் இருக்கார். 2வது பிள்ளை இங்கிலாண்டிலேயோ ஸ்வீடன்லேயோ இருக்கிறார். அவர் ஒரு ஏரோநாட் வானவெளியை குறித்த விஞ்ஞானியில் மிகப்பெரிய ஆள். மகன் ஒரு டாக்டர். பிள்ளைகள் யாரும் ஊழியத்துக்கு வரல. அவர்கள் நல்லா படிச்சிருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைங்களுடைய தலையில் கையை வச்சு நான் என் மனைவி ஜெபிக்கிறோம். இவருடைய சிந்தனை எங்கே போனாலும் திரும்ப ஊழியத்துக்கு தான் வரணும். ஆண்டவரே, ஒருவேளை வரலன்னா யாரை வேணாலும் ஆண்டவர் இந்த இடத்துல நிறுத்துவார். என் மகன் யாருக்கும் போட்டி கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ள அவங்க விரும்புகிறபடி நடக்கணும்னு எல்லாரும் விரும்புவது சகஜம். அதைத்தான் நான் விரும்புகிறேன். அதற்காகத்தான் நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது 10th +2 படிக்கிறப்பெல்லாம் வண்டிக்கரத்தில் தான் நாங்கள் குடியிருந்தோம். அந்த முதல் வீடுக்கும் அடுத்த வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்தோம். அப்போல்லாம் ஒரு சின்ன மோட்டு வீடு தான். அந்த இடத்துல கிரவுண்டில் தான் மீட்டிங்லாம் நடக்கும். நெல்லை ஜெபக்குமார் என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் வந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு கூட்டங்களை வைத்திருந்தார்கள். அதில் என்னை என் தாய் அழைச்சிட்டு போய் ஜெபிக்க வச்சாங்க. என் பிள்ளை தலைப்பிள்ளை ஊழியத்துக்கு வரணும், தயவுசெய்து என் பிள்ளைக்காக ஜெபிங்க ஐயான்னு சொல்லுது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் என்னை அழைச்சிட்டு போய் ஜெபிப்பாங்க. எங்கள் பாஸ்டர்கிட்டையும் சொல்லுவாங்க. நான் வளர்ந்த பாஸ்டர் ஆர்தர் செல்வராஜ் ஐயா அவர்களிடத்திலையும் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்படி என்னை அவருக்கென்றே ஒப்பு கொடுத்ததுனாலே என்னையும் நடத்த ஆரம்பித்தார். உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் ஒரு பெரிய கல்வி ஞானாய் வழி நடத்துகிற பிரச்சனை இல்லை, கடைசியாக ஊழியத்துக்கு கொண்டு வாங்க. அவங்க தலையில் கையை வச்சு என் பிள்ளை ஒரு நல்ல ஊழியக்காரியாக மாறணும், என் பிள்ளை ஒரு நல்ல ஊழியக்காரனாக மாறணும் ஜெபிங்க. உங்கள் பிள்ளைய அதே மாதிரி ஊழியக்காரியாக மாற்றுவார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஊழியக்காரனாக உருவாக்கணும்னா ஃபண்டமெண்டலாக அவனை உருவாக்கி இது வரைக்கும் ஏகப்பட்ட பேர், ஒரு 30-35 பேர் ஊழியத்தில் இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள். எந்த ஊருக்கு போனாலும் அங்கே என்னால் இந்த ஊழியத்தால் உருவாக்கப்பட்ட ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. கும்பகோணத்தில் இருக்காங்க, தஞ்சாவூரில் இருக்காங்க, பக்கத்தில் இருக்கிற திருக்கோவிலூரில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, கன்னியாகுமரியில் இருக்காங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ஐயான்னு சொல்லும் பொழுது என் மனசில் அவ்வளோ சந்தோஷம். ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ஆளை உருவாக்குறோன்னா அடிப்படையில் அவனை சுத்தவனாய் உருவாக்கித்தான் ஒரு ஊழியத்துக்குள்ளே கொண்டு போக முடியும். அவனுக்குள்ள ஜாதி வெறியோ குடி வெறியோ உலக பழக்க வழக்கங்களோ இருந்தால் விசுவாசத்துக்கே லாயக்கில் அவனை எப்படி ஊழியக்காரன் மாற்ற முடியும்? பைத்தியக்காரங்க சில ஆளுகள் பேசாத. எவனை தகுதியாக ஊழியக்காரன் நடத்தணும்னு ஆண்டவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு குப்பையாலே இருந்து வளர்ந்துட்டானா அவன் குப்பையாக தான் கடைசி வரைக்கும் இருப்பான். அவன் ஊழியக்காரனாக இருந்தாலும் பிஸ்னஸ் மேனாக தான் வருவான்.
எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை. எங்கள் அப்பா ஒருத்தர் ஊழியக்காரனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பைபிள் காலேஜெல்லாம் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சாங்க, ஒரு ரட்சிப்பை நடத்தினாங்க, ஊழியத்திலையும் ஒரு ஊழியத்தையும் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இவனுக்கு பொருளாசை இருக்குது, தயவு செய்து இவனுக்கு ஊழியக்காரனை மாற்றாதீங்கன்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. 10 சாபனத்தில் உதவி வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஊழிய பொறுப்பை விட்டுட்டு அவனை திறத்திட்டோம், வெளியில் போக சொல்லிட்டோம். எனக்கு அன்பானவர்களே, பொருளாசை உள்ள ஊழியம் செய்ய முடியாது. தவறான பழக்க வழக்கங்கள் செய்கிறவர்கள் ஊழியத்தில் வர முடியாது. உங்களுடைய கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் என் பிள்ளைய கொடுக்குறேன், எனக்கு நான் அப்படியே பரிசுத்தமான வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறப்ப என்னை ஃபில்டர் பண்ணி தான் கர்த்தர் கொண்டு வந்தார். ஊழியத்தில் ஆரம்பத்தில் 83 ஒப்பு கொடுத்து 2 வருஷம் எங்கள் பாஸ்டரோட இருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டருடைய குறையதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உலக குறைகள், அந்த ஆள் இப்படி செய்யணும், தினகரன் இப்படி செய்கிறாரு, அவர் இப்படி செய்கிறாரு, இவர் இப்படி செய்கிறாருன்னு சொல்லி குறை சொல்லிட்டு என் வாழ்க்கை வீணா போச்சு. பின்னால 1989 வருடம் ஆண்டவர் என்னை புதுப்பித்து நடத்துறதுக்கு பிறகுதான் இன்றைய வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கிறேன். இன்றைய வரைக்கும் சீராக ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு அலையிலையா சொல்லுங்கப்பா. சாதாரணம் அல்ல, ஊழியம் என்பது சாதாரணம் அல்ல. எங்கள் அம்மாவும் அப்பாவும் என் தலையில கையை வச்சு ஜெபிச்சு தான் உருவாக்குனாங்க. பின்மாற்றக்கான ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து சவுதிக்கு ஓடுனேன். சினிமா பார்ப்பேன், எல்லா பழக்க வழக்கங்களும் அங்கே இருந்தது. அவைகளை கொண்டு என்னை ஊழியக்காரனாய் கர்த்தர் நடத்த விரும்பவில்லை. என்னை சுத்தமா மாத்தின ஊழியத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆகவே ஊழியம் என்பது எதற்காக நான் சொல்றேன்னா, உங்க பிள்ளைகளை வளரும் பொழுதே தலையில கையை வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே, என் பிள்ளை ஒரு சிறந்த ஊழியக்காரனை மாற்றுங்க, என் பிள்ளைய சிறந்த ஊழியக்காரியா மாற்றுங்க, ஒரு பெரிய ஊழியத்தை தாங்கணும். ஏன்னா ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நடந்துருச்சு. அப்ப நீங்க என்ன ஜெபிக்கணும்? என் பிள்ளைய வழி தப்ப விடாதீங்கள், என் கணவரை வழி தப்ப விடாதீங்கள், என் மனைவிய வழி தப்ப விடாதீங்கள். ஒவ்வொரு நாளும் ஜெப சிந்தனைகளை நீ நடத்தலன்னா யாரும் நடத்த முடியாது. நீ ஜெபிக்கலன்னா யாரும் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது. பொதுவாகவே யூதர்கள் தங்கள் மார்க்க விஷயத்துல வைராக்கியமா இருப்பாங்க. அதற்காக ஜீவனை கூட விட தயாரா இருப்பாங்க. என்ன 15:31 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடினால் அந்த ஆத்துமா அருள் கொண்டு போக வேண்டும், அவன் அக்கிரமம் அவன் தலையின் மேல் இருக்கும். பாவம், கற்பனையை யார் மீறினாலும் அவர்களுடைய ஆத்மா தேவ சமூகத்தில் காணப்படாது. சத்தியம் இதுதான். ஒரு கணவனா நீ இருந்தீங்கன்னா உத்தமமா உன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும். ஒரு மனைவியா இருந்தீங்கன்னா உன் கணவனுக்கு உத்தமமான மனைவியா இருக்கணும். ஒரு பிள்ளையா இருந்தீங்கன்னா உன் தாய் தகப்பன் மெச்சக்கூடிய வழிகளிலே நடக்கணும். இல்லைன்னா உன் ஆத்மா செத்து போச்சுன்னு அர்த்தம். தாவீது ஜெபிக்கிறார்ல, இந்த சங்கீதக்காரன் சொல்லி ஜெபிக்கிறார்ல, உமது கற்பனை விட்டு என்னை வழி தப்ப விடாதேயும். உபாகமம் 7:9 சொல்லுது, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்னும் தம்முடைய தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் ஆமென் தம்மை பகைக்கிற போதும். அப்படி உண்மையுள்ளவர் கீழ்ப்படுத்தினா உன்னை அவ்வளவா ஆசீர்வதிப்பார். அப்ப கற்பனைக்கு நீ கீழ்ப்படியணும். கற்பனையை விட்டு வழுவாத. 1 ராஜாக்கள் 18:6 சொல்லுது, எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லும் பொழுது, கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அதனாலதான் அவன் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறான். வாயை திறந்து சொல்லல, சௌத்த பார்த்து ஜெபிக்கிறான். கர்த்தர் வாசல்லையே தன்னுடைய தாசனுக்கு சொல்லி அனுப்புறாரு, போடாங்க, என் பிள்ளை கண்ணீர் விடுறான்டா. ஏற்கனவே ஜெபிச்சான், வாயை திறந்து சொன்னான். ஆனா இப்ப கண்ணீர் விட்டு கதறி எழுதுறான். போய் பதில் சொல்லு.
15 வருஷம் அவன் ஆயுசை கூட்டிட்டேன்னு சொல்லுனார். கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவருடைய ஆயுசு பெருகும். அல்லேலூயா. 2 நாளாகமம் 17:4 சொல்லுது, தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படியே நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டார். இஸ்ரவேலர்கள் செய்த செய்கைகளிலே போகவில்லை, தேவனுடைய கற்பனைகளிலே யோசபாத் நடந்தான். அதனால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் சொல்றாரு, வசனம் 11 சொல்றாரு, உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். என்ன சொல்றாரு? படிங்க. உமது வாக்கை 11 வசனம் பிற்பகுதியில முற்பகுதியில், உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆமென். உம்முடைய வாக்கை என் இதயத்துல வச்சேன். நான் 1997 வருடம் கொடைக்கானல் மலைக்கு போயிருக்கிறேன். அப்போல்லாம் ரொம்ப சோர்வு, ஆவிக்குரிய சோர்வு. பைக்கில் புல்லட்டில் இங்கேருந்து புறப்பட்டு போயிருக்கேன். அப்போ நான் போகும் பொழுது கொடைக்கானல் மலையில் பாதி தூரம் ஏற்ற நல்ல மழை. அந்த நானே என்னுடைய இன்னைக்கு திருக்கோவிலோட ஊழியம் செய்கிற பிரதர் ஜோசப், பாஸ்டர் ஜோசப், சென்னையில் அவர் ஏஜி சர்ச்சில் பாஸ்டராக இருந்தார். அப்புறம் நான் ஞானசானம் கொடுத்தவங்க தான். நான் சொல்கிற எல்லாம் வேற எல்லாம் கிடையாது. நான் ஞானசானம் கொடுத்த விசுவாசி. அவருக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி 60 வயசு இருக்கிற ஆக போகுது. அவருக்கு நான் தான் நடத்தியிருக்கிறேன். அவர் விசுவாசிய இடத்துல இருக்கும் பொழுது அவரை அழைச்சிக்கிட்டு நான் மலைக்கு போகிறேன். மலையில் போகும் பொழுது, கொடைக்கானல் மலையில் போகும் பொழுது மழை பெய்யுது. போய் மேலே மூச்சுக்கெல்லாம் தாண்டி பஸ் ஸ்டாண்டு உள்ளே நுழையிறப்ப ரைட் சைடில் ஜெயராஜ் நாடார் ஹால்னு ஒரு ஹால் இருக்குது. அங்கே கூட்டம் நடக்குது. பிரதர் டென்சிங் டேனியல் மீட்டிங் நடத்திட்டு இருக்கார். நான் உள்ளே நானும் அவரும் பைக் ஓரமாக நிறுத்தி ஈரத்தோடையே உள்ளே போகிறோம். உள்ளே அப்படியே நானும் அவரும் சொல்லிட்டு போகிறோம், ஐயோ மீட்டிங் ஆரம்பித்தாச்சு. அத்தை புருஷன் தான் அங்கே நடத்துனது. எங்கள் அப்பாவுடைய அக்கா வீட்டுக்காரர் நடத்தினார். அவர் பெரிய ஊழியக்காரர். உள்ளே நுழையும் பொழுது உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். பிரதர் டென்சிங் டேனியல் வந்து அபிஷேகத்தை நிரப்பிட்டு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அப்பொழுது சொல்லுகிறார், என்னுடைய மகனே ஜோசப் ராஜ் செல்வம், நான் உன்னை நட்சத்திரத்தை போல பயன்படுத்த வேண்டாம். 96வது வருடம், நல்ல ஞாபகம் இருக்குது. நட்சத்திரத்தை போல என் பேரை சொல்லி அங்கே கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் தான் இருப்பாங்க ஜெயராஜ் ஹாலில் ஃபர்ஸ்ட் டே. உடனே அங்கே இருக்கிற ஆளெல்லாம் ஒவ்வொரு ஆளாக போய் ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லா ஆளையும் ஆண்களை எல்லாரையும் கேட்குறோம், உன் பேர் என்ன, உன் பேர் என்ன, உன் பேர் என்ன. எல்லாரும் ஜோசப் பண்ணுறாங்க, ஒருத்தர் ராஜுங்கிறாங்க, ஒருத்தவங்க செல்வன்றாங்க. ஜோசப் ராஜ் செல்வன்னு யாருமே கிடையாது. பாஸ்டர் என்ன எங்கள் அத்தை புருஷன் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தும்போது சொல்கிறார், இவர் பாஸ்டர் ஆர் செல்வம் மயிலாடுதுறை. என்னுடைய எங்கள் அத்தை புருஷன் அத்தை சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் பையன் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க. என்னை அறிமுகப்படுத்துறது எப்படி? ஆர் செல்வம். கடைசி நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே உண்மையில் என்ன தான் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கடைசி நாள் இந்த வார்த்தையை சொல்லணும். நான் இந்த பாஸ்டர்கிட்ட ஜோசப் ராஜ் செல்வம் தான் என் பேரில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். முதல் நாள் முடிஞ்சது, 2ஆவது நாள் முடிஞ்சது, 3ஆவது நாள் முடிஞ்சது, 4ஆவது நாள் மீட்டிங் நடக்குது. 4ஆவது நாள் கூட்டத்தில் எல்லாம் ஃபஸ்ட்டு ஹாஃப்லேயும் தீர்க்க தரிசனம் முடிச்சிட்டாரு. கடைசியாக முடிய போகுது. முடிகிறப்ப கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னுடைய மகனை ஜோசப் ராஜ் செல்வம், நான் உன்னை நட்சத்திரத்தை போல பயன்படுத்துவேன். நீ ஏன் பயப்படுற? நான் உன்னை பயன்படுத்துவேன். உன்னை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆளும் கிடையாது. நீ என்னையே சார்ந்திருந்தால் உன்னை நட்சத்திரமாக பயன்படுத்துவேன். ஒரு அடையில சொல்லலை. அன்னைக்கு சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையை இதயத்தில் இன்னைக்கு நான் வச்சிருக்கேன், வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வருஷம் முடிஞ்சிச்சு. நான் அப்போ தான் அவர் அறிமுகப்படுத்துகிற சொல்கிறார். நான் அப்போ தான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா என் பேர் என்னன்னு தெரியுமா? ஆர் செல்வன்றார். இல்லை, என் பேர் ஜோசப் ராஜ். அதிர்ந்து போயிட்டார். எங்கள் அத்தை புருஷன்கள் கூட தெரியாது, எங்கள் அத்தைக்கு கூட தெரியாது, மறந்துட்டாங்க. நான் சின்ன பிள்ளையில் உழுது படிக்கும் பொழுதெல்லாம்.
ஆண்டவர் அப்படித்தான் வார்த்தைகளை கொடுத்தார். அந்த வார்த்தைகளை என் இருதயத்திலே பத்திரமாக நான் வைத்திருக்கிறேன். ஒரு இடையே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை மறுரூபப்படுத்தி அவனை நம்முடைய தேசத்தின் தலையெழுத்தை மாற்றுகிறதற்கு தேடுகிறார். அந்த மனிதன் யாராக இருக்கக்கூடும் நீங்க தான் தீர்மானிக்கணும். ஒருவேளை நீங்களாக இருக்கலாம். நம்முடைய தேசம் மாறணும்னா ஒரே வழிதான் இருக்குது. ஆண்டவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும், ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் தலையெழுத்தை மாற்றும். லூக்கா 19:41 சொல்ற, அவர் சமீபமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஆண்டவர் கண்ணீர் விட்டு எருசலேமை பார்த்து அழுதார். இந்திய தேசத்தை குறித்து நீ கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபிக்கிற ஆளா இருக்கணும். உன் குடும்பத்துக்காகவே ஜெபிச்சுக்கிட்டீங்கன்னா தேசம் எப்படி மாறும்? உன் தேசத்துக்காக நீ ஜெபிக்கிற ஆளாய் மாறினால் கர்த்தர் சொல்லுவாரு, உன்னை நான் பயன்படுத்துவேன்னு சொல்லுவார். இரண்டாவதாக அந்த 2வது பாயிண்ட்ல 2B, அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த தரிசனம் உள்ள ஒரு நபராக நீ இருக்க வேண்டும். அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த தரிசனம் உள்ள ஒரு பாத்திரமாக நீங்கள் இருக்க வேண்டும். ரோமர் 10:1 சொல்லுது, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமும் ஆகியிருக்கிறது. அப்போ உங்க ஜெபம் என்னவா இருக்கணும்? நம்முடைய இந்திய மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா ஆத்மாவை குறித்த ஒரு தரிசனம் உள்ள நபராக நீ இருப்பாய். உன்னை யாரும் மாற்ற முடியாது. மூன்றாவதாக சி, ஜெபிக்கிற மக்களை எழுப்புகிற தரிசனமுடைய பாத்திரமாக நீ மாற வேண்டும். ஜெபிக்கிற மக்களை எழுப்பணும். உனக்குள்ள இருக்கிற தரிசனம் அது. அல்லேலூயா. எனக்கு போன வாரத்தில் ரொம்ப சந்தோஷமான அனுபவம் என்ன தெரியுமா? கடந்த வாரம் இந்த உபவாச ஜெபம் ஆரம்பிச்சதுலேருந்து அருமையான மக கிருபா, இந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்க, இன்னும் அநேகர், புஷ்பாலாம் ரெகுலராக வர்றாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றும். உங்களை கொண்டு ஜெப தரிசனமுள்ள நபர்களை கர்த்தர் உருவாக்கி அவர்களை எழுப்பி நிறுத்துவார். ஒரு அடையா சொல்லுங்க பார்ப்போம். ஜெபிக்கிற மக்களை எழுப்புகிற ஒரு தரிசனம் உள்ள ஒரு பாத்திரமாக மாற வேண்டும். அல்லேலூயா. என்னது? நல்ல தெளிவா சொல்லுங்க சகோதரர்கள், யாராவது சொல்லுங்க. ஜெபிக்கிற மக்களை எழுப்புகிற தரிசனம் உள்ள நபர்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, எஸ்தர் ராஜஸ்ரீனுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்தீர்களானால் 4:14 நீங்கள் படிக்கும் பொழுது அதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த 4:14 எஸ்தர் ராஜஸ்ரீனுடைய சித்தப்பா எஸ்தர் ராஜஸ்ரீக்கு செய்தியை சொல்லி அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறான்? படிக்க பார்ப்போம். இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ ரட்சிப்புக்கு சாட்சியா போகணும். ஒருவேளை நீ போகலன்னா ரட்சிப்பு வரும், ஆனா நீயும் தகப்பன் குடும்பத்தார் என்ன செய்வீங்க? அழிவீர்கள், அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். என்ன அழகான வார்த்தை. நீ உன் கையில ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா, நீ ஒரு முக்கிய பொறுப்புல இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிறன்னா, ஒன்று கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுகிறார், நிறைவேற்ற தீர்மானிச்சிருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஆபிரகாமுடைய காலகட்டங்களில் எடுத்துக்கொள்ளுங்க, ஆதாமுடைய காலகட்டங்களில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதாம் நாட்களில் ஆபேல் பலிபொருள் ஏற்றது பலிச்சான். ஆடு
மூத்த மகன் காயின் தான் உருவாக்கி வைத்திருந்த ஆடு மாடுகள், அதாவது பயிர் பச்சைகள், இவைகளிலே பொருள்களை கொண்டு வந்து படைச்சான். அதில் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா, ஆபேல் மந்தைகளிலே தலையீற்று, மந்தைகளிலே செழுமையானவைகள், இவைகளை கர்த்தருக்காக கொண்டு வந்து படைத்தான். காயின் தான் பயிரிட்டவைகளிலிருந்து பொருள்களை எடுத்து வந்து கொடுத்தான். கர்த்தர் யாரை அங்கீகரித்தாரா? ஆபேலையும் அவன் காணிக்கிறான். ஏன்? காய்கறி ஆண்டவருக்கு பிடிக்காதா? இல்லை, அவன் கீழ்ப்பிடிந்தான் பாருங்க, ஒப்பு கொடுத்தான் பாருங்க. அந்த அனுபவம் தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த வசனம் 4வது அதிகாரம் நினைக்கிறேன், ஆதியாகமம் 4ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றையும் கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் வசனத்தை படிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். முதல்ல யார் கொண்டு வந்தது? காயின் தான் கொண்டு வந்தான். ஆனா அவனுடைய வார்த்தைகள்ல கர்த்தருக்காக ஒரு விசேஷித்த ஒரு காணிக்கை. ஏதோ ஆண்டவருக்கு உண்டியல்ல போடணும் நீங்க போடுங்க, அதான் தப்பு. உண்டியல்ல நான் சில சமயத்தில் காணிக்கை போட மாட்டேன், தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? எனக்குள்ள ஒரு மாற்றம், நான் எதில் வீணாயினோ அதுல இருந்து ஒரு மாற்றத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தான் நான் காணிக்க போடுறோம். கடைசியாக நம்ம ஏன் காணிக்க வைக்கிறோம்? 10 பேர் இடையில போயிடுறாங்களே. வசனத்தை கேட்டு மனம் திரும்புதலோடு நீ காணிக்க போட்டாதான் அது ஆசீர்வாதம். வசனத்தை கேட்டு உன் மனைவியனை அடிக்கிற ஆளா துன்புறுத்துற ஒரு ஆளா இருந்து காணிக்க போட்டீங்கன்னா உன்னையும் காணிக்க சபிப்பார். வசனத்தை கேட்காம உன் கணவனை தூஷிக்கிறவளை நீ இருந்தீங்கன்னா உன் காணிக்க சபிக்கப்பட்டு விடும். அப்போ என்ன செய்யணும்? காணிக்க போடும் பொழுதே பயபக்தியோடு பயந்து கர்த்தருக்கு சாட்சியா நீ காணிக்க போடணும். நீ கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாலே குறைவானதை போட மாட்டேன். அவருக்கு எவ்வளவு செலுத்தணும்னு ஒரு பிளானிங் இருக்குதோ, எவ்வளவு செலுத்தணும்னு கற்பனை இருக்குதோ, அதை கண்டிப்பா நீ செலுத்துவேன். அந்த அனுபவத்துக்குள்ள நீ வர ஆரம்பிச்சிருவ. ஆனா இங்க காயின் 3வது வசனத்துல கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தான். 4வது வசனம் சொல்லுது, ஆபேலும் தன் மந்தையில் தலையீற்றுகள், அவைகளில் கொடுமையானவைகள், இவைகளை கொண்டு வந்தான். அப்போ உன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? உன் குடும்பத்தை விட ஆண்டவர் சமூகத்துல சில ஆள் பார்த்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிறதுல நல்ல விவரம் தெரிஞ்ச மாதிரி தான் இருப்பானுங்க. ஒரு காணிக்க தசம பாகம் கர்த்தருக்கு கொடுக்கவே மாட்டான். ஆண்டவர் அதை கணக்கு வைப்பார். இன்னும் சில ஆளுங்க என்ன பண்ணோம்? காணிக்க தசமன்னா உடனே இங்கேருந்து அந்த டிவி பாஸுக்கு அனுப்புவோம், இந்த டிவி பாஸுக்கு அனுப்புவோம். உன் சொந்த குடும்பத்தை நீ விசாரிக்காம எந்த டிவிக்கு அனுப்பி என்ன புண்ணியம் ஆசீர்வாதமாக இருக்க முடியுமா? அப்படியே தான் இருப்பேன். உன் குடும்பத்தை ஹவுஸ், உன் குடும்பத்தை முதல்ல நீ பராமரிக்க. உன் குடும்பம் என்கிற இந்த சபைக்கு முதல் தசமம் காணிக்கைகளை கொடுக்கணும். அதுக்கு பிறகு உன்னுடைய வருவாய்களில் வருகிறவைகளிலிருந்து உனக்கு விருப்பமானவர்களுக்கு உன் வருவாய்க்குரிய காரியங்களிலிருந்து கொடுக்கலாம். யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அதுவும் தகுதியோடு கொடுக்கணும். அப்ப நீ எதுலையுமே உன் குடும்பத்தை பராமரிக்காம உலகத்துல போய் நான் அப்படி செய்ய போறேன் ஆண்டவருக்கா இப்படி செய்ய போறேன்னா உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. உன் குடும்பம் பாதுகாப்பா இருக்கணும். 2வது, 3வது, 4வதாக கண்கள் திறக்கப்பட்ட நபர்களை கர்த்தர் உருவாக்க நினைக்கிறார். உன் கண் ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும். லூக்கா 24:31 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். எம்மாவூர் சீசர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுகிறார். அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய வெளிப்பாடுகளை எல்லாத்தையும் சொல்லி அப்பத்தை 2ஆ பிட்டாரு. உடனே கண்ணு திறக்குது. ஐயோ, நம்ம எவ்வளவு அநியாயம் பண்ணிட்டோம், எவ்வளவாய் ஆண்டவரை தூசிச்சிட்டோம், ஊழியக்காரன் பேசிட்டோம். என் நாக்கு நரம்பு இல்லாம நாசமான ஒரு நாக்கா இருந்துச்சு. என் கையில் வருவாய்கள் எல்லாம் போய் எனக்கு நான் செய்ய வேண்டியது என் குடும்பத்தை நடத்தணும். என் குடும்ப தலைவன் பாஸ்டர் இருக்காரு,
அவருக்கு போய் தசமாந்தம் கொடுக்கணும், அது இல்லாம என் இஷ்டத்துக்கு செலவு பண்ண இன்னைக்கு வெட்டியா உட்கார்ந்துருக்கிறேன்னு வேதனைப்படக்கூடாது. பயபக்தி உள்ளது. உன் கண்ணு திறக்கட்டும், அடுத்தவங்க கண்ணு நீ போய் தர. ஒரு அலையா சொல்லுங்க பாப்போம். மூன்றாவதாக உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். வசனம் 12வது வசனத்துல கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். மனுஷன் சொன்னா புரியாது, கர்த்தருடைய நம்முடைய இருதயத்தை திறந்து சொன்னால் உடனே புரியும். பவுலடியாரும் மற்றவர்களும் தேவாலயத்தில் போய் ஜெபிப்பதற்கு இடம் தேடினார்கள், கிடைக்கவில்லை. அப்போ கர்த்தருடைய நாளையிலேயும் ஓய்வு நாளிலேயும் ஆராதிக்கணும். என்ன செய்யறது? வழக்கமா ஒரு ஆற்றங்கரையில போய் ஜெபிப்பதற்கு வழக்கமான ஒரு சூழ்நிலை உண்டு. அங்கே ஒரு மரம் உண்டு. அந்த மரத்தின் நிழலிலே உட்கார்ந்து இவரும் இவரை சார்ந்தவர்களும் ஜெபிப்பார்கள். அப்பொழுது அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண், ரதாம்பரம் இருக்கிறவர், லீதியாள் என்று அவளுடைய பெயர், அவள் புறப்பட்டு அவர்கள் ஜெபிக்கிற இடத்திலிருந்து உட்கார்கிறாள். அந்த ஜெபத்தில் இவள் கலந்து கொள்ளுகிறாள். அங்கே போதிக்கிற வசனங்கள் அவளுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல, லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரா? திறந்தார். உன் இருதயத்தை ஆண்டவர் திறக்கலன்னா உன் இருதயம் பூட்டப்பட்டுதான் இருக்கும். பாஸ்டர் தப்பா பேசுறாரு, நீ பேசிக்கிட்டு தான் நடப்ப, நீ இப்படியே தான் நடப்ப, உன்னால வளர முடியாது, நீ அழிவுக்குனே நியமிக்கப்பட்டவனாக இருப்பாய், நியமிக்கப்பட்டவனாக இருப்பாய். ஆண்டவர் இருதயத்தை திறக்கிறதுக்காக நீ ஜெபிக்கணும். என்னால ஏன் ஆண்டவரை புரிஞ்சுக்க முடியல? நீ கேட்கணும். ஆண்டவரை இருதயத்தை, லீதியாருடைய இருதயத்தை திறந்ததை போல நீ திறக்கணும் ஆண்டவரை கேட்கணும். ஒரு மனிதனுடைய அழைப்பு இருக்குது பாருங்க, அந்த அழைப்பே அவனை கற்றுக் கொடுக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா பணம்னு நாங்கள் அது பணம் தான் ஓடிட்டு இருக்கோம், பணத்துக்காகவே ஓடுவோம். பணம் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை வாழாது, வளராது, எதுவுமே நினைக்க தோணாது. ஆனால் தரிசனமுள்ள ஒரு தலைவனாக இருந்தால் அந்த தரிசனத்துக்காகவே அவன் வாழ்வான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு ஆதியாகமம் 1:28, நீங்க எல்லாத்தையும் பழுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். உன்னை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கணும்? எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு உன்னை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் அதுக்காக தான் படைச்சார். அந்த படைப்பின்படி நம்மளால நிற்க முடியல, அதனாலதான் நம்ம தோல்வி அடைந்தோம். அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றார் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல, உன் ஜனத்தையும் இனத்தையும் விட்டுட்டு நான் சொல்ற தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்திய 4வது அதிகாரம் 23வது வசனத்துல இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். ஒரு அலையில சொல்லுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்தமாக்குற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நடந்தாரு, திரிஞ்சாரு, எங்கும் சுவிசேஷத்தை சொன்னாரு, ஜெபித்தாரு, வசனங்களை போதித்தாரு, சாட்சியா வாழ வைத்தாரு. இதை யாரும் மறக்க முடியாது. யோவான் 16:13 சொல்லுது, அதாவது 11:28 சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னென்னைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதனாலதான் தலையில கை வச்சு வியாதிக்காக ஜெபிக்கிறது ஒரு பெரிய காரியமே அல்ல. நல்லா கவனிங்க, தலையில கையை வச்சு ஜெபிக்கிறது பெருசு அல்ல. இங்கே உபதேசிக்கப்படுகிற உபதேச வசனங்களை நீங்கள் காதுல கேட்டீங்கன்னா அந்த காது வழியா வசனம் உள்ளே போகும். அப்பதான் உனக்கு சுகம் கிடைக்கும். இதயத்திலையும் சுகம் கிடைக்கும், சரீரத்திலையும் சுகம் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு பரிபூர்ணம் அடையும். உன்னை ஒருவரும் ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு பாருங்க, வசனம் 14 பிற்பகுதியிலேயும் ஒரு பகுதியிலேயோ, உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். ஒரு
நடக்கணும்னா என்ன செய்யணும்? சாட்சியில் நடக்கணும். போதகத்தை கேட்கறது மாத்திரமல்ல, போதகத்தை சொல்றது மாத்திரமல்ல, அவங்க ஆத்துமா சாட்சியா வாழணும். சங்கீதக்காரன் 19வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றான் பாருங்க, கர்த்தருடைய வேதம் குறைபற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பயங்கரமான நோய்களுக்கு விடுதலை ஆயிட்டார். விடுதலையானதற்கு பிறகு சத்தியத்தை அப்படியே போதிக்க ஆரம்பித்தார். இது யாருக்கு பாதிப்பா இருந்துச்சு? சத்தியத்தில் இராதவர்களுக்கு பாதிப்பா இருந்துச்சு. அவர்கள் அடித்தார்கள், அன்னசனப்படுத்தினார்கள், சபைகளை விட்டு தூக்கினார்கள். எளிய நிலைமையில போய் ஊழியத்தை ஆரம்பித்தார். அருமையான அகஸ்டின் ஐயா, இசையமைப்பாளர் அகஸ்டின் ஐயா, பாஸ்டர் குமார் அவர்களுடைய மாமனார். நாங்கள் சென்னை போகும்பொழுதுலாம் அவங்க வீட்டில் தான் போய் தங்குவோம். மாதந்தோறும் வரலன்னு வருத்தப்படுவாங்க. அவங்க வீட்டுக்கு நாங்கள் தங்கும் பொழுது அகஸ்டின் ஐயா சொல்லுவார், ஒரு சாதாரணமாக அங்கேயே கொண்டுக்கிட்டு தானாக பஸ் ஏறி தான் வருவாரா. வரும் பொழுது ஒன்றிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வால்யூம் பாஸ்டர், அது பெர்க்மன்ஸ் அவர்களுடைய பாடல்கள் எல்லாத்தையும் இசையமைச்சது பாஸ்டர் ஐயா அகஸ்டின் ஐயா தான். ஐயா நீங்கள் எவ்வளோ காசு வச்சிருக்கீங்கன்னு கேட்பாரு. இவ்வளோதான் ஐயா இருக்கு. அதுக்கு என்னையா இசை போடுது? ஒரு ஃப்ளூட்டு, ஒரு கீபோர்டு, ஏதாவது ஒரு இசையை போட்டு செய்யல. சிம்பிளாக இசையமைச்சு அந்த இசை பாடல்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கு. நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இசையெல்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் எவ்வளோ வெற்றி அடைஞ்சு தெரியுமா? ஆமென், அல்லேலூயா. நல்ல சமாரியன் இயேசு, அந்த பாடல் கூட நீங்க கேட்டு பாருங்களா. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை கண்டாரே, அழைத்து கொண்டாரே, என்னை கண்டாரே, அழைத்து கொண்டாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஒன்று ரெண்டு இசைதான், ஆனா என்ன ஃபேமஸா ஓடுச்சு தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு காயப்பட்டவைகள் எல்லாம் அனுபவங்களாகவே கொண்டு வந்தார். அதுதான் இங்க சொல்றாரு, நம்முடைய சாட்சியின் வழியிலே களி கூறுகிறேன். ஊழியத்துல நேரா வீட்டுக்கு வரல, என் கையை துண்டா போனுச்சு, சிறையில போனேன், எங்க அப்பா ரத்த குழாய் வெடிச்சு போனுச்சு. எத்தனை மெடிக்கல் அனுபவங்கள், எத்தனை அடிகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை ரணங்கள். அந்த சாட்சியின் வழியில வரலன்னா இங்க புல்பீட்டில் நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குமா? ஈஸியா கேட்கறாங்க சில பேர், குடிகார பைய கேட்கறான், என்ன பாஸ்டர் ஆக்குனீங்களா, உன்னை எவன்டா மாற்ற முடியும்? அவர் மாற்றி முதல்ல நீ குடிகாரனா இல்லாம வா, அப்போ பட்டப்படலை கொண்டு போகலாம். பைபிள் காலேஜ் அனுப்புவோம். குடிகார பேலையும் வட்டி கூடுற பேலையும் நம்ம எப்படி ஊழியத்துக்கு அனுப்ப முடியும்? அல்லேலூயா. பாருங்க அவருடைய பாடல்கள், அவர் பட்ட உபத்திரவங்கள், சாப்பாடு கூட கிடைக்காம எத்தனையோ நாட்கள் தவித்திருக்கிறார் பெர்க்மன்ஸ். ரொம்ப உபத்திரவம். அதனாலதான் பாடல்கள்லாம் அழகா பாடி இருக்கிறார். உண்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா, 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 இசையா. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து ஒளி, நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து
ஊழியத்தில் நான் மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர் எங்கள் அப்பா போட்டிருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பொறையாரில் பெரிய ஊழியக்காரர், நான் கருப்பாய் கண்டேன், சகோதரன் ராஜன் இந்த நாளை மதிப்பார், அவரை அடக்கம் பண்ண இந்த கல்லறையிலே இந்த இடத்தை நான் ஒதுக்கி வைத்திருக்கிறேன். சொன்னோம். இன்னொரு ஊழியக்காரர் ஒரு மாதிரி சொன்னார், சபையில் இருந்த ஆள் எல்லாம் வெளியில் போயிடுச்சு, இங்கே இருந்த ஒரு சிலர் தான் விசுவாசியாக இருந்தாங்க. அன்றைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் மத்திய எங்கள் குடும்பம், அருமையான ஐயா சியோன் வெங்கட்ராமன் குடும்பம், அவங்களெல்லாம் கேட்டு பாருங்க. இந்த ஒரு சில பேர் தான் அன்றைக்கி இருந்தாங்க, வேற யாரும் இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. 2-3 பேர் அன்னைக்கு ஆட்களை வச்சு ஊழியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளலை. ஆட்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஊழியத்தை கற்றுக்கொண்டோம். சாட்சிகளின் வழிகளிலே நடக்கும் பொழுதுதான் நான் நடக்க முடியும். சாட்சியின் வழியில நான் களி கூறுகிறேன். பிளட் பிரஷர், ஹார்ட் அட்டாக்கு, சொல்ல முடியாத தோல்வியான சூழ்நிலைகள், நாங்க போய் படுத்து கிடக்கிறப்ப கூட ஊழியத்தை தான் செஞ்சேன். இங்கே என் மனைவி ஊழியத்தை செஞ்சாங்க. அங்கே படுத்திருக்கும் பொழுது அங்க ரட்சிக்கப்பட்டான். சிவகங்கையில மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஊழிய ஞாயிற்றுக்கிழமை எங்க ஆராதனை ஸ்தலமாக மாறினது. ஊழியக்காரன் எங்க போனாலும் ஊழியம் செய்வான். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அந்த சாட்சிகளின் வழியில நடக்கிறவனுக்கு தான் புரியும். எல்லாரும் பாடுவோமா? உம்மை பேருந்து வாழ முடியாதையா இசையா, உம்மை பேருந்து வாழ முடியாதையா இசையா, 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 இசையா. சியோன் வெங்கட்ராமன் ஐயா இருக்கீங்களா? சியோன் வெங்கட்ராமன் ஐயா இருக்கீங்களா? 89 எங்க அப்பா ரத்த குழாய் வெடிச்சு போனப்ப இங்க எத்தனை பேர் இருந்தாங்க விசுவாசி நாடார் சங்கத்துல? ஒருத்தர் 2 பேர் இருப்பீங்களா? எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஐயா. சாஞ்சா சாயிர பக்கம் அல்ல சபை, ஆனால் அப்படி இருந்தது. சாட்சிகள், நம்முடைய வாழ்க்கையின் வழிகளை நீங்க பார்த்து ஓடணும். எனக்கு என்ன வந்தாலும் நான் சத்திய சபையில சாட்சியா நிற்பேன். என்ன நடந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த பாதையில நான் போறேன்னு சொல்றவங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு அழகிய சொல்லுங்கப்பா. கடைசியா உடைய வசனத்தை மறவே. 119 16வது வசனம் சொல்லுது, உங்களுடைய வசனத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், மறவே. ஏசாயா 66:5 சொல்ற, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாக என்பார்களாக. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ரோமர் 15:4 சொல்லுது, தெய்வ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. 2:14 பிற்பகுதி சொல்லுது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற
இருக்கிற நீங்கள் எனக்கு அன்பானவர்களே, ஆமென். 2 தீமோத்தேயு 1:13 சொல்றார் பரிசுத்த பவுல், நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. இதெல்லாம் அனுபவம். வசனத்தை மறக்கக்கூடாது. வசனம் என்பது யார்? இயேசு. இயேசுவை மறக்கக்கூடாது. இயேசு உன்னை நடத்துகிற பாதையில மேடா இருந்தாலும் நட, பள்ளமா இருந்தாலும் நட, உயரமா இருந்தாலும் நட, பள்ளத்தாக்கா இருந்தாலும் நட. ஏன்னா அவர் உன்னோட உன்னை நடத்திக்கிட்டே இருக்கிறார். ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். உன்னை நடத்துகிறவர். அவர் உன்னை நடத்தும் பொழுது நீ எப்படி தடுமாற முடியும்? நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. ஆகவே ஒரு குடும்பம் என்பது அற்புதமான ஒரு அனுபவம். இதுல பேத்துனா என்ன அர்த்தம்? குடும்பம்னு சொல்லி அர்த்தம். அந்த குடும்பம் கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதபடிக்கு போக வேண்டும். அந்த குடும்பம் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை சுமக்க வேண்டும். அந்த குடும்பம் பிரமாணங்களை கர்த்தரிடத்தில் போதிக்கும்படி கேட்க வேண்டும். அந்த குடும்பம் சாட்சிகளின் வழியிலே களி கூறுகிறதாக இருக்க வேண்டும். அந்த குடும்பம் வசனத்தை மறவாமல் இருந்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். நீங்க அப்படி இருக்க முடியாத கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே என்னை நடத்தும் என்று சொல்லுங்க. வருஷத்தினுடைய கடைசியில வந்திருக்கிறோம். இனி ஒரு காலம் இல்லை. வருஷம் முடிய போகுது, புதிய வருஷம் வரப்போகுது. யாருக்கு தெரியும்? இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இஸ்ரேல் தேசத்துல ஒரே ஒரு நெத்தானியாக ஒன்று தான் சொல்றாரு, காசா ஆரம்பத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, என் தேவன் யோசுவாவின் வழியா எங்களுக்கு கொடுத்தார். ஆகவே காசாவில் அந்நியர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். 2வது, அந்த மோரியா தேசத்துல ஆபிரகாமை பலியிட்ட இடத்துல தேவன் எங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தார். அந்த ஆலயம் இன்றைக்கு பள்ளிவாசலாக இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு அதே இடத்துல எங்களுக்கு ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி நெத்தானியாகு கேட்கிறார். இவைகள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை அருகிலே வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆயத்தப்பட்டால் பரலோகத்துக்கு போகலாம், இல்லை என்றால் குறை சொல்லிட்டு இப்படியே கிடக்க வேண்டியதுதான். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. உங்களுடைய சாட்சியை என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. நீங்க என்னோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. என் எதிர்காலத்தை நீங்க தான் கட்டணும்ப்பான்னு சொல்லுங்க. கட்டளை கட்டி நடத்துகிறார். உடல் அப்படிடுவோம். ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். ஆண்டவருக்காக கொடுங்கள்.